Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி இருக்கு? நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்கு தான் நீட் கவுன்சிலிங் சம்பந்தமா நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். நீங்க ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரொம்ப முக்கியமா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நீட் கவுன்சிலிங் சம்பந்தமா நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யாருமே நம்ப முடியாத ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. சரியா, அதாவது நீட் தேர்வு வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ராஜஸ்தானில் நடந்த நிறைய குழப்படிகளுக்கு பின்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு டெசிஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட்லேருந்து எடுத்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த விஷயம் நடக்காமல் நம்ம வந்து தவிர்க்கணும். ஏன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இதே மாதிரி தான் என்ன பண்ணாச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதுலேருந்து கூட ஒரு லெசன் வந்து நம்ம எடுத்துக்கல அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம பண்றோம். ஏன்னா சவுத் இந்தியாவில் எப்பயுமே எக்ஸாம் வந்து எப்பயுமே சூப்பராக நடக்கும். ஆனால் நார்த் இந்தியான்னு எடுக்கும்போது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அங்கேருந்து தான் நடக்குது. அப்போ அந்த பசங்க பண்ண தப்புக்கு நம்ம பசங்க என்ன பண்ணாங்க, அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். சரியா, அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே மேக்சிமம் அந்த அந்த ஒரு எக்ஸாம் தயாராகிட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே கொண்டு போய் நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்மளோட பவர் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்தாச்சு. இது ஸ்டூடெண்டோட மைண்ட்ல கண்டிப்பா இருக்கும். சரியா, என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு, அப்பாடான்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க நேரத்துல திரும்ப நம்ம என்ன பண்ணணும், ஆரம்பத்துல இருந்து வரணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கடினமான விஷயம் தான். பரவாயில்ல, நம்ம ஒரு ஆள் நம்ம போராடி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல அடுத்து நமக்கு என்ன, அதாவது நிறைய பேருக்கு மனசுல ஒரு கொஸ்டின் இருக்கு, ஒருவேளை சும்மா தான் சொல்றாங்களா இல்ல யாராவது கேஸ் போட்டு ஸ்டே வாங்கிடுவாங்களா, இதை வந்து திரும்ப அதாவது எந்த இடத்துல மிஸ்டேக் நடந்துச்சோ அந்த இடத்துல மட்டும் ஒருவேளை நீட் எக்ஸாம் திரும்ப நடந்துட்டு அதுக்கப்புறம் மொத்தமா சேர்த்து வந்து எக்ஸாம் வந்து வச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் கொடுப்பாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேர் மனசுல இருக்கு. சரியா, நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா அதாவது அந்த பசங்களை மட்டும் தனியா எக்ஸாம் வச்சு ஒருவேளை அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப எளிமையா இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் பிரச்சனையாகும். உள்ள ஒருவேளை கஷ்டமா இருந்துச்சுன்னா பிரச்சனையாகும். அதனாலதான் ஓவராலா எக்ஸாம் வந்து என்ன கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு திரும்ப அப்ளை பண்ணணுமா, அப்ளை எதுவுமே கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, திரும்ப ஒரு அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ண போறீங்க. ஆனா எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுக்கு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் இந்த ப்ராசஸிங் டைம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். சரியா, அது வந்து 10 டேஸா இருக்கலாம், இல்ல 15 டேஸா இருக்கலாம், இல்ல இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கூட என்னாச்சு பாத்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேபி வந்திருக்கலாம். சரியா, அப்ப 30 டேஸ்க்குள்ள நமக்கு எப்படி இருந்தாலும் எக்ஸாம் வந்து நமக்கு வந்துடும். சரியா, ஆனா இந்த வருஷம் அகாடமிக் இயர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் வந்து ஏராளம். ஏன் தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் ஏராளம் அப்படின்னா ஏற்கனவே இப்பயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம் டேட் இன்னும் தெரியல. அப்போ அடுத்து எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறம் ரிசல்ட் வச்சு அதுக்கப்புறம் கவுன்சிலிங்லாம் 4 ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம போய் காலேஜ் வந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. அதனால மனசை விட்டுறாதீங்க. நம்ம பசங்க மனசை விட்டுறாம நல்லபடியாக என்ன பண்ணுங்க, எழுதுங்க. சரி, கடவுள் நமக்கு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா ஒரு கிஃப்டை வந்து திரும்ப நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். பாசிட்டிவான ஒரு தாட்டில் எடுங்க. சரியா, நீங்க ஏற்கனவே ஒரு 600 மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தீங்க அப்படின்னா ஓகே, நம்ம ஒரு 650 எடுக்கிறதுக்கு கடவுள் நமக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நீங்க ஏற்கனவே ஒரு 550 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா கடவுள் நமக்கு வந்து இன்னொரு 50 மார்க் எக்ஸ்ட்ரா இருக்கு, 600 மார்க் எடுக்கிறதுக்கு நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எனர்ஜிக்கு நீங்க வாங்க. கண்டிப்பா அதாவது அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஒரு 5 டேஸ்ல இந்த அப்டேட் வந்து கிடைச்சிடும். புதுசா ஒரு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண போறீங்க. மேக்ஸிமம் அதே சென்டர்ல என்ன பண்ணீங்கன்னா எக்ஸாம் வந்து எழுத போறீங்க. சரியா, சென்டர் வந்து மேக்ஸிமம் மாத்துறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. ஒருவேளை அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணும்போது அந்த மாறுதல் வந்து இருக்கா என்னன்னு சொல்லி அப்போதான் தெரிய வரும். மேக்ஸிமம் அதே சென்டர் தான் இருக்கும் போது அதனால எக்ஸாமுக்கு தயவு செய்து தயாராகுங்க. மனசை விட்டுறாதீங்க. கடவுள் நமக்கு இன்னொரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற எண்ணத்துல இருங்க. ஓகே, இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.